சீரியல் இன்னைக்கு எபிசோடு ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் இருக்கிற மாதிரி இல்லைங்க. என்னன்னா முத்து என்ன பண்றாப்புல, நம்ம ரோஹிணியோட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போட்டோ ஸ்டுடியோல அந்த ரோஹிணியோட கல்யாண போட்டோவை ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நேராக வழக்கம் போல பாருக்கு போயிடுறாப்புல. சரக்கையும் அடிக்கிறாப்புல நம்ம குடிகார முத்து. அது சொல்லாதுக்கு கவலைப்படாது. சாரி. முத்து என்ன பண்றாப்புல, சரக்கு அடிச்சு யோசனை பண்றேன். அவங்க அப்பாட்ட போய், எப்பா இது யார் தெரியுமா, இது ரோஹிணி இல்லப்பா, கல்யாணிப்பா, உலகத்துலயே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, புருஷன் செத்து போயிட்டு இருப்பா, ஒரு பையன் இருக்கான்பா, அவன் தான்ப்பா கிரீஸு அப்படின்னு சொன்னோடனே உடனே ரோஹிணி அப்படியே எடுத்து திருப்பிடுறான். அதான் திருப்பிடுறான்னா முத்து நினைச்சு பார்க்கறாப்புல. என்ன நினைக்கிறாப்புலனாக்க, ரோஹிணி மாமா நாங்கள் ட்வின்ஸ் மாமா, நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே எங்க அக்கா தத்து கொடுத்துட்டாங்க, எங்க அக்கா பையன் தான் கிரீஸு அப்படின்னு சொல்றாப்புல. தலைவர் என்ன பண்றாப்புல, யோசனை பண்ணி வருவாப்புல. ஆஹா, நாம போய் எந்த இது இல்லாம டைரக்டா சொன்னோம்னா இதே மாதிரியே பில்டப் பண்ணிடுவா, தப்பிச்சுக்குவா, பிளேட்டை மாத்தி போட்டுருவா ரோஹிணி, இப்போ வேற மாதிரி வாயில சொல்ல வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாப்புல, டக்குன்னு பார்ல இருந்து கிளம்புறாப்புல. நேரா மீனா ஃபோன் அடிக்கிறாப்புல. மீனா, நேராக வீட்டுக்கு கிளம்பிவா அப்படிங்க. என்னங்க முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு ஆளை பத்தி சொல்லணும், வீட்டுக்கு வா அப்படின்னா சரி மீனாவை கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரவிக்கும் ஃபோன் அடிச்சு, ரவி ஹோட்டல் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படிங்க. சேம் டைலாக். என்னன்னு ரவி கேட்கும்போது, வீட்டுக்கு வாடா, நேரில் வாடா சொல்றேன், நீ வரும்போது சுருதியும் கூட்டு வந்துடுறா அப்படிங்கிறாப்புல. சரின்னு அடுத்தாப்புல வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீனா கரெக்டாக வந்துடுறாங்க. மீனா வந்தோடனே என்ன பாங்கன்னா, இல்லைங்க இல்லை மாமா, அவர் தான் வர சொன்னார், எங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னா முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்ன முக்கியமான விஷயம் சொல்லி என்கிட்ட சொல்லிக்க, என்ன மாமா தெரியுமா, எனக்கு தெரியல மாமா, வந்ததான் தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரவி சுருதி வந்துடுறாங்க. என்ன நீ எதுக்கு நீங்க வர சொன்னா, உங்களுக்கு வர சொன்னாரா முக்கியமான விஷயம் பேசணும்னு? ஆமா நீ உடனே விஜய், என்னடா இவன் எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கான், என்னடா முக்கியமான விஷயம் தெரியலையாம்மா அங்கும்போது தலைமை மனோஜ் வந்துடுறான். மா ஒரு நீங்க முக்கியமான விஷயம் பேசணுமாடா, என்னடா மா அப்பாட சொல்லிட்டு என்ன விஷயத்த சொல்றா. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கிரீஸை வந்து லண்டன்ல ஒருத்தவங்க தட்டு கேட்குறாங்க, அவங்க அதுக்கு 25 லட்சம் பணம் தெரிஞ்சிடலாங்க அப்படியும். உடனே மீனாவும் சுருதியும், என்னங்க புது பிஸ்னஸா, காசுக்காக எதனாலும் செய்வீங்களா, சோசியல் சர்வீஸ் அது அப்படின்னு சொல்லுவான் அவன். என்ன சோசியல் சர்வீஸ், உங்க பிரச்சனையே விற்க பார்க்குறீங்களா அப்படிங்கும் போது, அதெல்லாம் இல்லை, நம்ம இவங்களாம் வளர்க்க முடியும், பணம் தெரிஞ்சு சொல்றாங்க, எனக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்றாப்புல. அம்மா 25 லட்ச ரூபா பணம் தரங்கிறாங்க, 10 லட்ச ரூபா நம்ம வந்து டீலர் கடன் அடைச்சிடணும், மிச்ச காசுல கடைக்கும் உங்களுக்கும் தந்துடுறேன்னு சொல்லி பேசும்போது அவங்க அப்பா வைக்கிறாரு. ஏண்டா அழுகிற நாய, ஊர் புள்ளைய வித்துட்டு நீ உங்க கடன் அடைக்க போறியாடா, இருக்க மாட்டேன் போது பேசிட்டு இருக்கும் போது முத்து வந்துடுறாப்புல. வந்த ஜோருக்கு, என்ன வேணா எல்லாம் வந்துட்டீங்களா, என்ன விஷயம் சொல்லு, இரு அவசரப்படாத அப்படின்னு என்ன பண்றாப்புல, டப்புன்னு வாசக்கத்தை ஜன்னல் இதெல்லாம் சாத்துறாப்புல. மாலச்சிக்கிறேன், ஏன்டா கதெல்லாம் சாத்துற, என்னன்னு சொல்றேன், இருடா சொல்றேன்டா, யாரு உள்ள இருந்து வெளியே போகக்கூடாது, வெளியே இருந்து உள்ள வரக்கூடாது, விஷயத்த பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படிங்கும்போது டக்குனு மனோஜ், நான் ஒரு விஷயம் பேசணும், இருடா பேசுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் முந்திக்கிட்டு நான் வந்து இருடா அப்படின்ட்டு அவங்க அப்பா, என்னடா யாராவது சொல்லலாம்னு சொல்லி அண்ணாமலை இருக்கிறாரு. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, 2 வருஷம் ஒருத்தர் நம்மளெல்லாம் ஏமாத்தி இருந்திருக்காங்க, அப்புறம் வெயிட் பண்ணீங்க, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டீங்களா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மனோஜ் விஷயத்தை போட்டு உடச்சிடுறான். நானும் ரோஹிணியும் கிரீஸை தத்து கொடுக்கலான்னு இருக்கோம், லண்டன்ல 25 ரூபா பணம் தரேன் இருக்காங்க அப்படிங்க. ஓஹோ, ரோஹிணியும் நீங்களும் தத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு கதை அப்படின்னு நீளுது. ஆக மொத்தத்துல இன்னைக்கும் ரோஹிணி யாருங்கிற விஷயத்த முத்த சொல்ல மாட்டாங்க டைரக்டரு. இன்னும் 2 நாளைக்கு இப்படி இழுத்து அடுத்த வாரம் தான் வரப்போகுது, விஷயம் வெளியே வரப்போகுது. ஆனால் அந்த விஷயத்தையும் மீனா வாயினாலேயே இந்த ரோஹிணி என்ன பண்ணுவான், மூடி மறைச்சு கதையை என்ன இழுக்க போறாங்கிறது மட்டும் உறுதியாகி போச்சு. ஆக மொத்தம் விஷயம் வெளிவர போறது இல்லை, முத்துக்கு தெரிஞ்சிருச்சு, மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாத்துக்கும் எப்பயுமே தெரியும். இருந்தாலும் உனக்கு கதை 6 மாசம் 7 மாசத்துக்கு ஓட போகுது, அது மட்டும் உண்மை.